லவ் படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல கமிட் பண்ணாங்க. ஃபோனில் சொல்கிறப்போ அந்த கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு படமாக இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான விமனுக்கான நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் பேரண்டிங் எவ்வளோ முக்கியம், ஒரு குழந்தைய வந்து நம்ம கொண்டு வரணும், அது ஜென்சி கிட்ஸ்க்கு நடுவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் அவர் காமிச்சிருப்பார். அண்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் கடன் கடன்ற ஒரு வலைக்குள்ளே வந்து சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வலையில் சிக்கிடாதீங்க, சிக்கினீங்கன்னா வெளியே வருது சின்னாபின்னமாயிருவீங்க அப்படிங்கிறதும் ஒரு கதை தான் இது. ஸோ இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு டிரெக்டர், தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார் அண்ட் பவிஷ். அவர் ஹீரோ, ஹீ இஸ் அன் அமேசிங் பர்சன். அதாவது என்னோட நிஜமாக சொல்ல போனோம்னா, இஃப் தேர் வர் மை பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் சன் whatever, அந்த இதுக்குள்ள அந்த அளவுக்கு வந்து வி ஹேட் அ வெரி குட் ரேப்போ. எனக்கு செல்வராகவன் சார் கூட நடிக்கிறதுக்கு இல்லை வாய்ப்பு கிடைக்கல. ஸோ டெஃபினெட்லி ஐ ஷுட் பி ஒர்க்கிங் வித் இன் ஃபியூச்சர். பட் டெஃபினெட்லி அவரோட படங்கள் பார்த்து தான் என்னோட ஏர்லி டீன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் வெரி ஹாப்பி மீட்டிங் கஸ்தூரி ராஜா சார் ஹியர் அண்ட் வனிதா மேம் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷம். கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கும் என்னோட நன்றி. மொத்தமாக கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். அண்ட் சொல்கிற மெசேஜும் ஜாலியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.